வேதவசனம் மத்தேயு 10:8. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமேன். நம் கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று. அப்போஸ்தலர்களாகிய தம்முடைய சீடர்களிடம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள் எதை இலவசமாக பெற்றுக்கொண்டார்கள்? அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற வார்த்தையின்படி அசுத்த ஆவியை துரத்தவும் வியாதிகளை நீக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த அதிகாரத்தை அவர்களுடைய நீதியின்படி அல்லாமல் நம் தேவனுடைய கிருபையினால் இலவசமாய் பெற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இலவசமாய் பெற்ற அதிகாரத்தின்படி அவர்கள் அசுத்த ஆவியை துரத்தவும் மற்றவர்களின் வியாதிகளை போக்கவும் இலவசமாய் உதவி செய்யும்படி கர்த்தர் கூறுகிறார். அப்படியே இன்று நம்முடைய தேவன் நாம் எந்த ஒரு நன்மையும் செய்யாத போது தேவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். எனவே இப்படி நம் தேவனால் இலவசமாய் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்ற நாம் அனைவரையும் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இலவசமாய் மன்னிப்பை அருளி நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்த எங்கள் அன்பு தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.